தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 55வது வாக்கியம், இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் மீது அவருக்கு இருந்த முன்சார்பு எண்ணத்தின் காரணமாக தெய்வத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அங்கு பல அற்புதங்கள் அடையாளம் தெய்வம் அங்கு செய்யவில்லை. இந்த முன்சார்பு எண்ணங்கள் இது நமக்கும் உண்டு. இந்த மனநிலை தான் நாம் இருக்கின்றோம். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியாததுக்காக அல்ல, மாறாக செய்ய முடியாமல் இருக்க காரணம் என்ன? நீங்கள் நான் தான். நம்பிக்கை இல்லை. என்ன காரணங்கள்? நான் நல்ல மதிப்பெண் பெற்றேன் என்றால் சொல்கிற வார்த்தை, நான் படித்தேன், அதனால் எனக்கு மதிப்பெண் கிடைத்தது. தெய்வத்துக்கு அங்கே இடம் நான் கொடுக்கவில்லை. நம்முடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்குது என்றால் நான் உழைத்தேன், அதனால் என் பொருளாதாரம் முன்னேறி இருக்கின்றது. அப்போது இறைவனுக்கு அங்கே இடம் நாம் கொடுப்பதில்லை. அப்படி பார்க்குற சமயத்தில் நம்முடைய வளர்ச்சியில் தெய்வத்திற்கு அங்கே இடத்தை நாம் கொடுக்காமல் எல்லாம் என்னால் தான் வந்தது என்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது அகங்கார சிந்தனையோடு நாம் இருக்கின்றோம். அந்த அகங்கார சிந்தனையானது தெய்வ காரியங்களுக்கு தடையாக வந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் தரவில்லை என்றால் ஏது நமக்கு புத்தி சக்தி, நினைவு சக்தி? இறைவன் தரவில்லை என்றால் ஏது நம்முடைய பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ் எங்கே இருக்கின்றார்கள், தொழில் வளர்ச்சி எங்கு கடந்து வரும்? இறைவன் தரவில்லை என்றால் ஏது நமக்கு வசதிகள், வாய்ப்புகள், சௌகரியங்கள்? இதெல்லாம் தெய்வம் தந்த தானங்கள். ஆனால் அதெல்லாம் நாம் தெய்வத்தை நாம் அங்கீகரிப்பதில்லை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமையினால் தான் இதெல்லாம் வந்தது என்று நாம் சொல்கின்ற பொழுது இதோ அங்கு இறைவனை மறந்து விடுகின்றோம். முன்சார்பு எண்ணங்கள், இதெல்லாம் நடக்கிற காரியங்கள்லவா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது சும்மா தெய்வம் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலும் இருக்கின்றோம். அன்பங்களே, சிந்தித்து பார்ப்போம். இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க நிலை என்பது என்ன? இந்த முன்சார்பு எண்ணங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணங்கள். இறைசனில் விட்டு கொடுத்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி எடுப்போம். எல்லாம் நெகிழும் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.